வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்று என்ன விஷயம் பற்றி பேசப் போகிறோம் என்றால், இந்த உலகம் எதுவரை செல்லும், விரைவில் அழிவை நோக்கி செல்லும் என்ற ஒரு செய்தி பரவி வருகின்றது. அந்த அழிவு என்பது எப்பேற்பட்டதாக இருக்கும்? ஒன்று, சுற்றுச்சூழல் பாதிப்பால் ஏற்பட்ட இயற்கை சார்ந்த அழிவாக இருக்கும். இயற்கையை மனிதன் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றான். தனக்கு மட்டுமே சொந்தம் இந்த பூமி என நினைக்கின்றான். ஆகவே அனைத்தையும் ஆக்கிரமிப்பு செய்கின்றான். மற்ற உயிரினங்கள் எவ்வாறு வாழும் இந்த பூமியில்? அதற்கான யோசனை திட்டங்களை செயலில் காட்டுவதில்லை. எழுத்து வடிவத்தில் வைத்துள்ளார்கள் அனைத்து நாட்டின் தலைவர்களும். ஆகவே இயற்கையின் மூலம் அழிய வாய்ப்பு அதிகம் உள்ளது. இரண்டாவது, போரின் மூலம் அழிவதற்கு வாய்ப்புள்ளது. மனிதனை அழித்துக் கொள்வான். இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுதான் நிதர்சனம். அதற்கு உதாரணம் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. ரஷ்யா உக்ரைனுடன் போர் செய்கிறது, பாலஸ்தீனத்துடன் போர் நடக்கிறது, இஸ்ரேல் போர் செய்கிறது. இப்படி ஒவ்வொரு நாடும் தான் பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டு மோதிக்கொண்டிருக்கின்றன. இதில் ஒரு சூட்சமம் ஒன்று உள்ளது. அந்த சூட்சமம் ராமாயணத்தில் நடந்த சூட்சமம் இன்று வரை கடைபிடிக்கப்படுகின்றது. அது என்ன சூட்சமம்? திறமைசாலியுடன் எவரும் மோதுவதில்லை. தன்னை விட திறமை குறைந்தவர்களிடமே மோதுகின்றார்கள் இந்த பூமியில் மனிதர்கள். அது நாடாக இருக்கலாம், தனி ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். உதாரணத்திற்கு, ராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்குமே போர். ஆனால் இதற்கு இடையில் பல மாவீரர்கள் மடிகின்றனர் சம்பந்தமின்றி. ராமன் நினைத்தால் ராவணனை ஒரு நாளில் அழிக்க முடியும். ஆனால் அவர் மனிதனாக அவதாரம் எடுத்ததால் பல நாட்கள் இந்த போர் நீடிக்கின்றது. அவர் மனிதனை போன்றே நடந்து சென்று ஒவ்வொரு ஊரையும் கடந்து ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பிரச்சனையை சந்தித்து செல்கிறார். பலர் நண்பர்களாக மாறுகின்றனர் ராமருக்கு. அப்படி ராமருக்கு நண்பராக மாறும் சுக்ரீவன் மிகவும் பிடித்தமான நண்பராக மாறுகிறார். நண்பனுக்காக எதையும் செய்யும் துணிச்சலும் ராமனுக்கு உண்டு, உண்மையான நண்பனுக்கு. அப்படி உண்மையான நண்பனாக மாறும் இந்த சுக்ரீவன் அனுமனுக்கு நண்பன் என்பதால் மிகவும் பிடித்தவனாகிவிட்டார். அப்போது சுக்ரீவனுக்கு ஒரு பிரச்சனை, தனது தமையனால். அந்த தமையனின் பிரச்சனையை தீர விசாரிக்க வேண்டியது ராமனின் கடமை. ஆனால் ராமன் விசாரிக்கவில்லை. சுக்ரீவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு நேரடியாக முடிவெடுத்து வாலியை வதம் செய்கிறார். உண்மையில் வாலி மாவீரன். அந்த ராவணனை நேரடியாக ஒரே நாளில் சந்தித்து போர் செய்து வெற்றி பெறும் சக்தியும் பலமும் வாலிக்கு உண்டு. ஆனால் அந்த வாலியையே அழிக்கும் வல்லமை ராமனுக்கு உண்டு. ஏனால் ராமன் மகா விஷ்ணுவின் அவதாரம். அப்படி சுக்ரீவனுக்காக வாலியை அழிக்கின்றார் ராமன். ஆனால் உண்மையில் இதை விசாரித்திருந்தால் வாலியை வைத்து ராவணனை ஒரே நாளில் வதம் செய்திருக்க முடியும். அப்படி செய்யவில்லை. இது போன்றுதான் பல ஜாம்பவான்கள், திறமைகள் அதிகம் உள்ள சக்தியுடன் இன்று ஒவ்வொரு நாடுகளும் உள்ளன. ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா நாடுகள் மொத்தத்தில் தனி கூட்டமைப்பு வைத்துள்ளனர், ஐநா என்று. ஆனால் இந்தியா வல்லரசு, சீனா வல்லரசு, இப்படி பல நாடுகள், ஆஸ்திரேலியா, தனித்தனி திறன் படைத்த நாடுகள் உள்ளன. இந்த திறன் படைத்த நாடுகள் ஒவ்வொன்றுக்குடன் ஒன்று மோதுவதில்லை, கூட்டணி சேர்க்கிறார்கள். நீ யார் அதிக கூட்டணி வைத்து போரிடலாம் என பேசி கூட்டணி சேர்க்கிறார்கள். சிறு சிறு நாடுகளை பெரிய நாடுகள் அடிக்கின்றன. அப்படி அடிக்கும் போது பெரிய நாடுகள் நேரடியாக மோதுவதில்லை. இப்போது ரஷ்யா உக்ரைன் சண்டை நடக்கின்றது. ரஷ்யாவுடன் நேரடியாக அமெரிக்கா மோதுவதில்லை. ஏனென்றால் ரஷ்யா மாவீரன், அவனுடன் மோதினால் நமக்கு பலத்த அடி விழுகும் என்பதற்காக இந்த சிறிய நாடுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்கிறார்கள், அவர்களை ஊக்குவிக்கின்றார்கள்.
இதனால் இந்த சூட்சமம் புரியாமல் அந்த சிறு நாடுகள் சண்டையிட்டு மக்கள் மடிகின்றனர். அவர்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஏனென்றால் எதிரே இருப்பது பெரிய மாவீரன். அது ராவணனாக இருக்கலாம், ராமனாக இருக்கலாம். இவர்களுக்கான சண்டை மிகவும் நீளமானது, முடிவற்றது. அப்படித்தான் இன்று அந்த விஷயத்தை கையாளுகின்றனர். இதனால் இழப்பு மக்களுக்கு. இது இறுதியில் எங்கு சென்று முடியும் என்றால், ராமனும் ராவணனும் ஒரு நாள் மோதிக்கொண்டு வதம் செய்து ராவணன் அடைந்தான் அல்லவா, அதே போன்றுதான் இதுவும் சில காலங்களுக்கு பின்பு நடக்கும். கண்டிப்பாக ரஷ்யா அமெரிக்கா மோதிக்கொள்ளும். சில முக்கிய நாடுகள் அமெரிக்காவுடனும் சில முக்கிய பெரிய நாடுகள் ரஷ்யாவுடனும் சேர்ந்து உலக யுத்தமாக மாறும். உலக யுத்தம் இந்த உலகையே அழிக்கும் ஒரு செயலாக முடியும். அதற்கான வழிகாட்டுதலின் படிதான் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது விஷயங்கள். ஆகவே நாம் மக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரித்து அந்த நாடுகளின் தலைமையை தேர்ந்தெடுக்கும் முழு உரிமை மக்களுக்கு தான் உள்ளது. அப்படி போர் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு மக்கள் சிந்தித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் தலைவர்களை. அதே போன்று இந்த பூமியை இயற்கையிடமிருந்தும் நாம் காப்பாற்ற வேண்டும், இயற்கையை காக்க வேண்டும். மற்ற உயிரினங்களுக்கும் இந்த பூமி சொந்தம் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அப்படியானால் மனிதர்கள் விலங்குகளுக்கான இடங்களை ஒதுக்கி அவைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பறவைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். மனிதனுக்கு அனைத்துமே பொருளாதார ரீதியாக எல்லாம் ஒன்றாகிவிட்டது. பூமியை உடைத்து தோண்டி எடுத்து நாசம் செய்வது, விலங்குகளை அதன் இருப்பிடத்தை ஒழித்து இருப்பிடமாக மாற்றி அவைகளை விரட்டுவது, பறவை இனங்களை பல வெடிகளையும் பல கண்டுபிடிப்புகளையும் விஞ்ஞானத்தை கொண்டு வந்து கதிர்வீச்சுகளாய் அவைகளை விரட்டி அடிப்பது, அழித்து ஒழிப்பது, கடல்வாழ் உயிரினங்களை கடலில் பல விஷயங்களை கலந்து மாசு ஏற்படுத்தி அந்த உயிரினங்களை அழித்து ஒழித்து கட்டுவது, இதுவே மனிதனின் வேலையாக உள்ளது. முடிந்தவரை மனித இனம் மற்ற உயிரினங்களை இந்த பூமியில் வாழ்வதற்கு வழிவகை செய்தால் மட்டுமே நாம் இந்த பூமியை காக்க முடியும். இயற்கையிடமிருந்து நாம் வாழ முடியும். இன்னொன்று, புத்திசாலித்தனத்துடன் வாழ்ந்து நாம் முடிந்தவரை போரின்றி ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். எனவே இதற்கான திட்டங்களை ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டும். என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், இன்று 3 வேளை சாப்பாடு கிடைத்தால் போதும் என்று இல்லாமல் பொது சிந்தனையுடன் யோசித்து பொது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் உள்ளது. எனவே நாம் ஒரு அமைதி பூங்காவான இந்த உலகத்தை உருவாக்க, பாதுகாப்பான இந்த உலகத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொண்டு அவர்களின் பொறுப்பு உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதே நமது கலியுக சகுனி சேனலின் விருப்பம். அதற்கான செயலை நாம் உருவாக்க முன்னெடுக்க வேண்டிய பல விஷயங்களில் நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதே நமது ஒரு உறுதிமொழியாக இருக்க வேண்டும். எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.